ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது சொய்யம். கார்த்திகை தீபத்துக்கு நெய்வேத்தியம் பண்றதுக்கு செஞ்ச சொய்யம் தான் பார்க்க போறோம். இந்த பலகாரம் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். நிறைய ஃபேமிலியில மைதா மாவுல செய்றாங்க. ஆனா நாங்க வந்து மைதா மாவுல செய்ய மாட்டோம். உளுத்த மாவு வச்சு தான் செய்வோம். மைதா மாவுல செஞ்சா ஆரோக்கியமா இருக்காதுன்ற காரணத்துக்காக கடலைப்பருப்பு முழுகிற அளவுக்கு கழுவி தண்ணி ஊற்றி குக்கர்ல 3 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தா அத வடிச்சிருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மத்து வச்சு மசிக்கணும். அதுக்குள்ள வெல்லத்த இடிச்சுட்டு வந்துருங்க. இதுல வந்து ஏலக்காய், லேசா சுக்கு, ஒரு சிட்டிகை உப்பு போட்டு கிளறிட்டு அடுப்பு மேல தூக்கி வச்சு அந்த வெல்லத்த போடுங்க. வெல்லத்தோட அளவு பருப்போட அளவு பார்த்தீங்கன்னா, 1 கப்பு பருப்புன்னா 3/4 கப்பு வெல்லம். அவ்வளோதான். இத வந்து கைவிடாம கலரணும். கலறிட்டு நம்ம வந்து ஒரு 20 நிமிஷம் இல்ல 25 நிமிஷம் ஆகும். அடுப்பு மேலயே வச்சு தளதளன்னு வரும். 2ம் ஒண்ணு சேர்ந்து. அந்த மாரி நேரங்கள்ல கொஞ்சம் எடுத்து வச்சு போளி மாரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆ சில ஃபேமிலில வந்து மைதா மாவு வச்சு செய்வாங்க, கோதுமை மாவு வச்சு செய்வாங்க. அந்த மாரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது பாருங்க, இப்போ இந்த பக்குவத்துல தான் போளிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க போளி செய்யறதா இருந்தாலும் இதே மாடல்ல தான் செய்யணும். இன்னும் கொஞ்சம் கட்டியா வச்சீங்கன்னா, அது இந்த சொய்யத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது மறுநாள் அன்னைக்கு நைட்டு செஞ்சுட்டு நாங்க மறுநாள் எடுத்து ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்தோம். கொஞ்சம் கட்டியா இருந்தது. மறுபடியும் அடுப்புல வச்சு தளன்னு எடுத்து உருண்டை பக்குவத்துக்கு எடுத்து வச்சுட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம வந்து உளுத்த மாவுல செய்யறதுன்னு சொன்னேன் இல்லையா? இருந்தாலும் கொஞ்சம் அரிசி மாவு போட்டீங்கன்னா தான் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியா இருக்கும். அதனால 1 கப்பு அரிசி மாவு, 3 கப்பு உளுந்து ஊற வச்சு அரைச்ச உளுந்து மாவு, அரிசியும் ஊற வச்சு ஈர துணியில போட்டு ஆற வச்சு அத மிக்ஸியில பவுடர் பண்ணி ஜலிச்சு எடுத்தது. இப்போ உளுந்து ரெடி ஆயிடுச்சு. இத மிக்ஸியில போடணும். எப்படி இதோட பதம்ன்னு பார்த்தீங்கன்னா, டம்ளர்ல தண்ணி போட்டா மேல வரணும். அந்த அளவுக்கு ஆட்டி எடுத்து வச்சுக்கணும். அந்த ஸ்டப்பிங்கையும் பக்கத்துல வச்சுக்கணும். இப்ப நம்ம வந்து ஜலிச்சு வச்ச மாவு இருக்கு இல்லையா? அந்த மாவ வந்து சப்பாத்தி மாவு மாரி பெசஞ்சு தான் நம்ம அந்த மாவுல மிக்ஸ் பண்ணி, அந்த 2 மாவுக்குமே தேவையான உப்பு போட்டு பெசைய போறோம். நெறைய ஃபேமிலில சோடா மாவு போடுவாங்க. சோடா மாவு தேவை கிடையாது. ஏன்னா நம்ம வந்து 3 டம்ளர் உளுந்து, 1 டம்ளர் தான் அரிசி மாவு போட்டிருக்கோம். அதனால அதுவே நல்லா சாஃப்ட்டா புசு புசுன்னு இருக்கும். இந்த கார்த்திகை தீபத்துல ஒரு விசேஷம். நம்ம வருஷம் ஃபுல்லா சாமி கும்பிட வாய்ப்பில்ல, சந்தர்ப்ப சூழ்நிலை இல்ல, எல்லா பண்டிகையும் கரெக்ட்டா கும்பிட முடியலன்னா கூட, கார்த்திகை தீபத்தப்போ விளக்கேத்துறது ரொம்ப விசேஷம். அப்போ வந்து அந்த பலன் முழுசும் கிடைக்கும். வருஷம் 366 நாள் விளக்கேத்தாத அந்த பலன் வந்து இதுல கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் சாமி கும்பிட்டு விளக்கேத்துனா கூட போதும்னு சொல்லுவாங்க. அவ்வளோ விசேஷமான கார்த்திகை தீபம். அவ்வளோதான். இப்ப எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. எங்க பேத்தி கூட அந்த பால் எல்லாம் உருட்டி அதுல போட்டிருந்தாங்க. பாருங்க, எண்ணெயில எடுத்து மெதுவா பதமா எடுத்து போடுங்க. கையிலேயே சுட்டுக்காம. நம்ம கார்த்திகை தீபத்தப்போ புது விளக்குல தான் விளக்கேத்துவாங்க. 2 நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்சு தண்ணியில ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல விளக்கேத்தணும். எண்ணெய் குடிக்காம இருக்கும். எண்ணெய் சட்டியில இருக்கும்போது எங்களுக்கு அந்த ஞாபகம் வந்தது சொல்றேன். அவ்வளவுதான். பொன் கலர்ல இருக்கிறதாண்ட கலர் பார்த்தாலே நல்லா அட்டகாசமா இருக்கு. இது உளுத்தம் பருப்புல செய்யறதுனால நல்லா சாஃப்ட்டா நல்லா இருக்கும். சாப்பிட சாப்பிட இன்னும் 2 சாப்பிடலாமான்னு இருக்கும். அவ்வளவுதான். நல்ல கலர் வந்துருச்சு. திருப்பி திருப்பி போட்டு மிதமான தீ வச்சு எடுங்க. இல்லைன்னா உள்ள மாவா இருக்கும், வெளியே வந்து மொறு மொறுன்னு இருக்கும். அதனால மிதமான தீ வச்சு எடுத்தாதான் இது நல்லா அட்டகாசமா இருக்கும். இதை ஒரு வாரம் 10 நாள் கூட வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ அருமையா இருக்கும். கெட்டே போகாது. சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க.